ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அதாவது இந்தியன் கம்யூனிட்டி பீப்புள் மாதிரி இருக்க எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் ஆஸ்திரேலியா நாட்டை விட்டு வெளியில போகணும்னு கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட வெள்ளையர்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களால தான் எங்க கண்ட்ரி நாசமாயிட்டு இருக்கு, நீங்க கன்ஃபார்மா எங்க நாட்டை விட்டு வெளியே போய் ஆகணும் அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்த 17th செஞ்சுரியில, அதாவது 1756ஆம் ஆண்டுல இருந்து 1947 வரைக்கும் இந்திய நாட்டை வந்து அடிமையாக்கி ஆண்டு வந்தானுங்களே 190 வருஷம் இந்த வெள்ளையர்கள். அப்ப தெரியலையா நாங்க பாவம்ட்டு? சரி, இந்த வீடியோல என்ன பார்க்க போனா, எதுக்காக இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது, இதுக்கு யார் காரணம், இது எப்ப நடந்துச்சு, திருப்பி நடக்குமா, இந்த ப்ரொட்டஸ்ட்னால ஆஸ்திரேலியாவுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு இந்த வீடியோல A to Z பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க, இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொட்டஸ்ட் எப்போ நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது 31st August 2025 சண்டே நடந்துச்சு. இந்த ப்ரொட்டஸ்ட் எதுக்காக நடத்தினாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பேனர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும் போது, அந்த ரேலி நடக்கும் போது முன்னாடி ஒரு பேனர் வச்சிருந்தாங்க. அதுல என்ன போட்டு இருந்துச்சுன்னா, மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா, என் மாஸ் எமிகிரேஷன் நவ், இட்ஸ் டைம் டு புட் ஆஸ்திரேலியன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு அந்த பேனர்ல போட்டுருந்துச்சு. அதோட தமிழாக்கம் என்னன்னா, ஆஸ்திரேலியாக்காக ஒரு பெரிய பேரணி நடத்துங்க, நெக்ஸ்ட் பெரும்பாலான குடியேற்றத்தை வந்து இப்பொழுதே முடிவுக்கு கொண்டு வாருங்கள். இந்த குடியேற்றம் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதை வந்து அங்க வந்து சிட்டிசன்ஷிப் வாங்குறது மட்டும் கிடையாது. இப்போ அங்க வந்து ஆஸ்திரேலியா வந்து படிக்கிறவங்க, அங்க வந்து வேலைக்காக வருவாங்க, இவங்க எல்லாத்தையும் அதை மீன் பண்றது தான் அது. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியர்களை வந்து முதன்மைப்படுத்தும் நேரம் இது அப்படின்னு சொல்றாங்க. யாருக்காக இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது, எதுக்காக நடத்துறாங்கன்னு கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம், அப்பதான் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது, சீனர்களும் இருக்கு, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், ஸ்ரீலங்கா, மலேசியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, பிரேசில், கொலம்பியா, இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கு தான் எதிர்ப்பு. ஆனா பெரும்பாலும் வந்து இதுல வந்து இந்தியர்களும் சீனர்களும், இந்த மாதிரி இருக்க நாட்டுல இருந்து மக்கள்கள் நிறைய பேர் வராங்க. எதுக்காக வருவாங்க? ஒண்ணு படிக்க வருவாங்க, இல்லைன்னா வேலைக்காக வருவாங்க. சில பேர் நாடு புதுச்சிருக்காங்க, குடியுரிமை வாங்கி அங்கே செட்டில் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வரும்போது அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு வேணும் இல்லையா, அந்த வீடு வந்து ரெண்ட் எடுத்து தங்கும் போது ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஏதோ 2 வருஷத்துக்கு சர்வே படி 8 to 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெண்ட் வந்து ஒரே வருஷத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து ஃபியூச்சர்ல ஆஸ்திரேலியால வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும், அதுக்காக இவங்க கன்ஃபார்மா வெளியேற்றியே ஆகணும் அப்படின்ட்டு எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா வந்து நம்ம வந்து நாஸ்தி படுத்துறோமா, எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப இந்தியன்ஸுக்குலாம் நிறைய வந்து ஃபெஸ்டிவல் இருக்கும், தீபாவளி இருக்கும், பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கும், இந்த மாதிரி தேர் இழுக்கிறது, நிறைய செலிப்ரேஷன் அங்கே நடத்தும் போது அந்த நாட்டை வந்து நம்ம நாஸ்தி படுத்துறோம்னு சொல்றாங்க. எனக்கு புரியல. அந்த மாதிரி பண்ணும் போது நிறைய பொருட்கள் வாங்குவாங்க, எல்லாமே வாங்கும் போது உங்களுக்கு ஜிடிபி லெவல் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பேருக்கு அது ப்ராஃபிட், அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இன்னும் சொல்ல போனா, இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்து படிக்க வராங்க, இல்ல வேலைக்காக வராங்க, அங்கேயே தங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து சுத்தி பார்ப்பாங்க, அவங்க சாப்பிடுவாங்க, அங்கதான் தங்குவாங்க, எவ்வளவு காசு கிடைக்கும், அவங்களால எவ்வளவு ப்ராஃபிட், அந்த நாட்டுக்கு ஒரு ஜிடிபி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும், அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அதனால அவங்க நாடு வந்து நாஸ்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு சத்தியமா லாஜிக்கே இல்லாம பேசுறாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு தான் லாபம், ஆனா நம்ம மேல பழிய போடுறாங்க, நம்ம நாஸ்தி படுத்துறோம்ட்டு. இன்னும் சில பல குரூப், இந்த வெள்ளையர்கள்லாம் வந்து இந்த கருப்பின மக்கள், இந்த மாதிரி இருக்க மக்கள், சீனர்கள், இந்த மாதிரி இருக்க மக்களை வந்து ரொம்ப பிடிக்காது இல்லையா, நம்ம பார்த்து அப்படியே வெறி கொண்டு வருவானுங்க இல்லையா, அவனுக்கு மாதிரி ஆளுங்களும் ப்ரொட்டஸ்ட் பண்றானுங்க. இன்னும் சொல்ல போனா, ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன் வந்து 27 மில்லியன், ஆல்மோஸ்ட் 27 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. அதுல வந்து எப்படி சொல்ல போனா, இப்ப வந்து படிக்க வரவங்க, வேலைக்காக வரவங்கலாம், அவங்களாம் மொத்தம் எவ்வளவு பேர் தெரியுமா? 2.5 மில்லியன்ல இருந்து ஒரு 3 மில்லியன் பீப்புள்ஸ் வருவாங்க. அவங்க வரனால என்ன பிரச்சனை ஆகுது உங்களுக்கு? அதான் புரியல. இப்போ அவங்க வரனால படிச்சுட்டு போறாங்க, வேலை முடிஞ்சா போறாங்க, பிடிச்சிருந்தா அங்கேயே குடியுரிமை வாங்கி வாழ போறாங்க. ஸோ இது எல்லாமே கொடுக்கறது உங்களோட கவர்மெண்ட் தான், அதாவது ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் தான். இப்போ நம்ம சும்மா ஒன்று திருட்டுத்தனமா வரலையே, எல்லாரும் மக்கள் வந்து விசா, அங்கேருந்து விசா கிடைச்சனால தானே இங்கே வராங்க, அங்கே வந்து எனக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கனால தான் நாங்கள் தங்குறேன், இந்த மாதிரி கொடுக்கறது வந்து உங்க கவர்மெண்ட். அவங்கள கேட்காம எங்களை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி எங்களெல்லாம் வெளியேற்றணும், இப்படி ப்ரொட்டஸ்ட் பண்றீங்களே, எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஏன் இந்த ப்ரொட்டஸ்ட் எப்ப நடந்துச்சு, எந்த கிழமையில நடந்துச்சு நான் சொல்லிட்டேன், ஆனா எந்தெந்த இடத்துல நடந்துச்சு நான் சொல்லலையா, அதையும் சொல்றேன். இந்த 50,000க்கும் மேற்பட்ட பேர் வெள்ளையர்கள் வந்து ஒரே இடத்துல போராடல, ஒவ்வொரு இடத்துலயும் போராடி இருக்காங்க. அது ஒவ்வொரு இடமா இப்ப சொல்றேன். அதுல பார்த்து சிட்னில வந்து ஒரு 15,000 பேரு, ஆடிலேல வந்து ஒரு 15,000 பேரு, பெர்த்ல வந்து ஒரு 10,000 பேரு, பிரிஸ்பேன்ல இருந்து ஒரு 6,000 பேரும், மெல்போர்ன்ல இருந்து ஒரு 5,000 பேரும், கடைசியில கேன்பேரால வந்து ஒரு 1000 பேரும், மொத்தமா வந்து ஒரு 50,000க்கும் மேற்பட்ட பேர் வந்து நம்மள மாதிரி இருக்க ஆளை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க இந்த ப்ரொட்டஸ்டோட நிப்பாட்ல இன்னொரு வாட்டி ப்ரொட்டஸ்ட் பண்ண போறாங்க. அது எப்பன்னா வர
வர அக்டோபர் 19, 2025 அதுவும் சண்டே தான் அதுவும் பண்றாங்க. எந்தெந்த இடத்துல நடக்குன்னா கிளாஸ்டோன், குயின்ஸ்லாந்து, பாத்ரஸ்ட், நியூ சவுத் வேலி இந்த மாதிரி இடத்துலயும் வந்து திருப்பி ப்ரொடெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை வாயிலை நுழையில கொஞ்சம் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ப்ரொடெஸ்ட் தான். இதோட பெருசா ஒன்று பிளான் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியன்ஸ். அதாவது இன்னும் சொல்ல போனா ஆஸ்திரேலியா டேல வந்து 26 ஜனவரி 2026ல ஒரு பெருசா நடத்த போறேன்னு பிளான் வச்சிருக்காங்களாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வெள்ளையர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கிமு, அதாவது கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன்னாடியில இருந்து இந்த நாட்டை ஆட்சி செய்யலாம் கிடையாது. இந்த மாதிரி வெள்ளையர்களுக்கெல்லாம் வந்து ஒரு இடம் தேவைப்படுது. அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணி மைக்ரேட் பண்ணி அங்க எல்லா மக்களும் வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்மள மாதிரி இந்தியர்கள், அதாவது இன்னும் சொல்ல போனா தமிழர்கள் வந்து ஆண்டாண்டு காலமா கிமு காலத்துக்கு முன்னாடியில இருந்து மக்கள்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த ரெண்டு விஷயத்தையும் கனெக்ட் பண்றேன்னா, ஞாபகம் இருக்கா 17th செஞ்சுரி, இந்தியாவோட 17th செஞ்சுரி. இன்னும் சொல்ல போனா 1757 ஆண்டுல இருந்து 1947 வரையும் கிட்டத்தட்ட 190 வருஷம் இந்தியர்களை வந்து, அதாவது இந்தியா வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தது யார் தெரியுமா? வெள்ளையர்கள் தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளை வரையும் தெரியும். சோ இந்த வெள்ளையர்கள் மாதிரி அந்த நாட்டை வந்து நம்ம அடிமைப்படுத்தி வைக்கலையே, சும்மா படிக்க போறோம், இல்லைன்னா வேலைக்காக போறோம். சில பேர் அந்த நாட்டை பிடிக்குது, அந்த இடத்துல குடியுரிமை வாங்கி தங்குறாங்க. இதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்க தங்குறதுனால, படிக்கிறதுனால, வேலை செய்யறதுனால அவங்களுக்கு தானே ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் சொல்ல போனா நம்ம மாதிரி இந்தியர்கள் வந்து எந்த நாட்டையும் அடிமைப்படுத்துற ஆளே கிடையாது. அந்த காலத்திலேயே அவங்க வந்து நம்மள வந்து வேலை வாங்கியிருக்காங்க. அதாவது இந்த ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி பிரிட்டிஷ் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நம்மளை வச்சு கரும்பு வெட்டுறதுல இருந்து எல்லா வேலையும் செஞ்சிருக்கோம் நம்ம அந்த இடத்துக்கு. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் நம்ம ஹெல்ப் பண்ணி, அதாவது அந்த நாட்டில் போய் தங்கியோ இல்லைன்னா நம்ம படிக்க போறதோ அங்கே வேலைக்கு போறதோ அதனால போறதுனால அவங்க ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணுவோமே தவிர எந்த நாட்டையும் அடிமைப்படுத்தணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது. இப்போ லாஸ்ட்ல சொன்ன பாயிண்ட், அதாவது இந்த குரல் எல்லாமே என்னோடது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியர்களோட குரல் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு ஹெல்த் அண்ட் டிப்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி டெய்லி நம்ம வீடியோ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் நம்ம சேனல் இப்போ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் யூஸ் ஆச்சுன்னா இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.